வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்டரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஃபார்முலாவை வச்சே கேரளா லாட்டரிக்கு நீங்கள் 100% ரெகுலராக வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு இந்த ஒரு மெத்தேடில் நமக்கு எந்த மாதிரி வின்னிங் கிடச்சிருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது என்ன ரிசல்ட்டு அப்படின்னு பார்க்கையில் கூகுளில் போய் ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட், அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு ஷோவாகும். பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து கேரளா லாட்ரிக்கு வின்னிங் நம்பர்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட் நம்பர்ஸ்லேருந்தும் நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வரும். நம்ம இதில் வரக்கூடிய ரிசல்ட் நம்பர்ஸை அப்படியே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி மாற்றி கொண்டு ஃபுல் வின்னிங்கே எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு நமக்கு 427 ரிசல்ட்டாக வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 10:30 மணிக்கு வந்த ரிசல்ட்டு 2ஆம் நம்பர் 261 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. இதில் 2ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1:30 மணிக்கு வந்த ரிசல்ட்லேயும் நமக்கு 802ன்னு வந்துருந்துச்சு. அதே மாதிரி 2ஆம் நம்பர் நமக்கு பாஸ் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா அதாவது இதில் வரக்கூடிய 10:30 மணி ரிசல்ட்டையும் 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டையும் மேட்ச் பண்ணி வச்சு நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதிலேயே உங்களுக்கு ஆல் போர்டு நம்பர்ஸும் 2 நம்பர் ஷோ பண்ணுவாங்க. அந்த 2 நம்பரில் இருந்து நமக்கு 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா 2 நம்பர் கொடுக்குறாங்கன்னா நமக்கு 25 நாள் வின்னிங் கிடச்சிரும். தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த ஒரு மெத்தேடை பயன்படுத்தி 100% வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த 25 நாளில் 10 நாள் இதில் கொடுக்கக்கூடிய 2 நம்பரே பாஸ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த ஒரு மெத்தேடை வச்சு கேரளா லாட்ரிக்கு எல்லா நம்பர்களுமே நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயில நமக்கு கெஸ்ஸிங்கும் எடுத்து நல்ல ஒரு வின்னிங்கும் எடுக்க முடியும். 3/8க்கு ரிசல்ட்டும் இந்த வெப்சைட்லே வந்துடும். ரிசல்ட்டையும் நம்ம பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2:30 மணிக்கு மிஸ்ஸின் நம்பர்ஸும் இங்கே ஷோ பண்ணிடுவாங்க. மிஸ்ஸின் நம்பர் வந்ததுமே நிறைய நம்பர்கள் எந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்க்குறது அப்படின்னு தெரியாத நம்பர்கள் இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் மிஸ்ஸின் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மிஸ்ஸின் நம்பர்ஸை வச்சு நம்ம நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. இந்த ஒரு ஃபார்முலாவை வச்சு நம்ம நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட் நம்பர்ஸ்லேருந்தே நமக்கு அதிகமாக வின்னிங் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1:30 மணிக்கும் நமக்கு இதில் மேலே 10:30 மணிக்கு என்ன நம்பர் அடிச்சிருக்காங்களோ அந்த நம்பர்ஸ்லேருந்து இங்கேயும் நமக்கு நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்க்கணும். நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங்லையும் நமக்கு இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா மட்டுமே ப்ளே பண்ணலாம், இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபார்முலாவும் ரெகுலர் கெஸ்ஸிங்கும் நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டு வர்றோம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. 100% ரெகுலராக வின்னிங் கிடைக்கும் சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம நம்பர்ஸ் எல்லாம் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம முன்னாடி நாள் வந்த ரிசல்ட் நம்பர்ஸ்லேருந்தே அடுத்து வின்னிங் வர்றதுக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 549 427 ரிசல்ட்டாக வந்திருக்கு. 6 நம்பருக்கு மொத்த நம்பர். இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 5 4ன்னு இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய 2 நம்பர்லேருந்து நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் அதிகமாக வந்துருக்கு. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா 1 7ன்னு இருந்துச்சு. நமக்கு 7ஆம் நம்பருங்கிறது இந்த மெத்தேடில் நமக்கு இன்றைக்கி நடந்த ட்ராவுக்கு நமக்கு பாஸ் ஆயிடுச்சு. இதே மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு இதிலேருந்து
இந்த 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்க்கையில கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த 4ம் 5ம் வந்துச்சுன்னா எந்த போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்கையில வந்து நமக்கு பி போர்டில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தேடை வச்சு பார்க்கையில பி போர்டில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 4 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தேடை வச்சு பார்க்கையில இந்த போர்டில் இருந்து ஒரு வின்னிங் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம ஃபுல்லாகவே வந்து ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி தான் இந்த ஒரு கெஸ்ஸிங்கிறது நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்காங்க, இல்லாட்டி வேண்டாம், இதை ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம். இது கன்ஃபார்முங்கிறது ஒன்று கிடையாது. கேரளா லாட்ரிக்கான ஒரு கெஸ்ஸிங் மட்டுமே தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா. நமக்கு வெள்ளிக்கிழமை நிர்மல் ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு தான் நம்ம முன்னாடி நாள் வந்த ரிசல்ட் நம்பர்ஸை வச்சு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 5 4 எப்படி வேணாலும் எந்த போர்டுக்கு வேணாலும் வரலாம். என்னையோடைய கணக்கில் வந்து பி போர்டு 5ம் சி போர்டில் நமக்கு 4ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் இந்த மெத்தேடில் எடுத்திருக்கேன். 2 போர்டுமே பாஸ் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. இதிலேருந்து ஒரு நம்பர் வந்து கண்டிப்பாக வந்துடும். பார்த்தீங்கன்னா பி போர்டில் 5 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் நமக்கு 4ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு ஏ போர்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு பி போர்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு நமக்கு சி போர்டில் 4 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2க்கு 5 வந்து பி போர்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம நம்பர்ஸ் வந்து இது கொடுக்குறோம். 2 மெத்தேட்லேயும் நமக்கு இந்த 4ஆம் நம்பருங்கிறது கிடைக்கிது, 5ஆம் நம்பருங்கிறது கிடைக்கிது. 2க்கு 5, 4க்கு நமக்கு 7க்கு சி போர்டு 4 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு போர்டு நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 5, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 4. இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 5ஐயும் ரிசல்ட்டாக வந்திருக்க 4ஐயும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்க்கையில் 5ஐயும் 4ஐயும் கூட்டினா நமக்கு 9ன்னு கிடைக்கிது. அப்போது ஆல் போர்டு வந்து 9ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பராக நான் வந்து இந்த மெத்தேடை மேட்ச் பண்ணி கொடுக்கையில் வந்து அதே மாதிரி 9க்கு பவர் 4 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் நீங்கள் சி போர்டு 4ங்கிறதையும் ப்ளே பண்ணிக்கலாம். 9 வர்றதுக்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்குது. 1000% நான் சிங்கிள் நம்பராக கூட கொடுக்குறேன். ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு 9ஆம் நம்பருங்கிறது பெண்டிங்லேயும் இருக்குது. அதே மாதிரி 4க்கு 9 பவரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2க்கு ஆப்போசிட் என்ன உள்ளது வந்து 9ஆம் நம்பர் ஆப்போசிட் நம்பராக இருக்குது. 7க்கும் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9ஆம் நம்பருங்கிறது பெண்டிங்லேயும் இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நமக்கு ஆல் போர்டு 9 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம 9ஆம் நம்பருங்கிறத எடுத்திருக்கோம். இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்ம கெஸ்ஸிங்கில் எடுத்தும் இந்த ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணியும் நம்ம கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ராவுக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் வந்து 09 இல்லாமல் இன்றைக்கி ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு 90 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பரையும் 0வையும் நீங்கள் ஸ்ட்ராங்காகவே வைக்கலாம். ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கையில் 100% வின்னிங் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்களுமே 9ஐயும் 0வையும் மேட்ச் பண்ணி வைங்க. ஆல் போர்டு வந்து என்னையுடைய கெஸ்ஸிங்கில் நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து 90 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம ஒரு பாட்ஸ் நம்பராக பார்க்கையில் வந்து 905 ஒரு பாட்ஸுன்னு நான் எடுத்திருக்கேன். 905 ஒரு பாட்ஸுன்னு ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். இதை விட்டோம்னா நமக்கு 904
இந்த 2 மெத்தேடையும் மேட்ச் பண்ணி 2டே பாட்ஸ் நம்பரா நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பர்ஸ் மட்டுமே. உங்களுடைய கணக்குலயும் நம்ம குடுத்திருக்கிற நம்பரும் மேட்ச் ஆயிருந்தா ப்ளே பண்ணுங்க. இல்லாட்டி வேண்டவே வேண்டாம். ஒரு கெஸ்ஸிங்கா எடுத்துக்காங்க. அப்படின்னு சொல்லி 2டே நம்பர் மட்டும் பாட்ஸில் ஸ்ட்ராங்கா எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். அப்படின்னு சொல்லி முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணி அதுக்கு ஆப்போசிட் எண்ணாவும் எடுத்துட்டு வந்து நமக்கு ஃபார்முலாவில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணி நல்ல நம்பர்ஸாக கொண்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் பாட்ஸில் 2டே நம்பர் தான் எடுத்திருக்கு. மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் எடுக்க 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல நம்பராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்காங்க. இல்லாட்டி வேண்டவே வேண்டாம். ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி மட்டுமே தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம ஒரு 3 நம்பர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் எடுத்திருக்கேன். 3 நம்பருமே பெஸ்ட் நம்பராகவும் கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 19 04 59 05 20 97ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா 19 04 59 05 20 97ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் நம்பர் கிடச்சிருக்கு. மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம். நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.